நான் நினைச்சு வந்து படத்தை பார்க்கலான்னு வந்தேன். படத்தை பார்த்தா ஒரே ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தா எனக்கு தான் ட்விஸ்ட் ஆச்சு. ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு படத்துல இல்ல. த்ரிஷா மேடம் யாரை கேட்டா இந்த படத்தை தூங்க வைக்கிறாங்க. த்ரிஷா மேடம் அவங்க போர்ஷனே ரொம்ப வெறுப்பா இருக்கு. படத்துல என்ன இருக்குன்னு புரியல தலைவா. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் ஸ்பீடா போகுது, அதுவும் ஸ்லோவா தான் போகுது. என்ன பண்ண ஒண்ணு புரியல தலைவா. ஏன்னா த்ரிஷா மேடம் அதே போல கமல் சாருக்கு அங்கங்க சொல்றாங்க, அவரு சாக மாட்டாரு. நம்ம சிம்பு சார் அவருக்கு ஒரே ஒரு புல்லட் போட்டு படத்துல அவரை சாக வச்சாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அந்த ஒரு சீனை பார்க்கும் போது. ஆனா ஏஆர் ரகுமான் மியூசிக்ல கலக்குவாரு. இந்த படத்துல மியூசிக்கே இல்ல. நம்மள ஓய்ப்பா அப்படியே தூங்க வச்சுட்டாரு ஏஆர் ரகுமான் மியூசிக் இல்லாம. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போல 35 வருஷம் படத்துல ஒரு விஷயம் தவிர்த்திருக்கலாம். என்ன தவிர்த்து இல்ல மேடம், படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, உன் நண்பர்கள் உன் கூட்டாளி இவங்களை யாரையும் நம்பாத, ஏன்னா உன் முதல குத்துறது உன் நண்பனா தான் இருக்கிறான்னு இந்த படத்துல சொல்றாங்க. ஏன்னா சிம்பு சாரு கமல் சார் தூக்கி வளர்த்தாரு. குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்து பார்த்தா துப்பாக்கி எடுத்து சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா அது. ஆனா ரெக்கார்டு கொடுத்திருக்காங்கல்ல சிங்கர், அதெல்லாம் மூவ் பண்ணி தான் படத்துக்கு ரெக்கார்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா தூக்கி வளர்த்து மார்ல தூக்கி வளர்த்து சுட்டு கொண்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் தவிர்க்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது போல எதிராளிங்க இருக்கக்கூடாது. உன் நண்பரை யாரும் நம்பாத, எந்த ஒரு இது தனியா சிந்திச்சு செயல்படு. அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. 35 வருஷம் கழிச்சு இந்த 2 பேர் காம்போல படம் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாயகன் ஒரு படம், அந்த படத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனை செதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல பாபா மர்கையா அந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருக்கும் தெரியுமா. அந்த சீனுக்கு வச்சுமே இந்த படத்தை ஏன்னா 35 வருஷம் கழிச்சு வரான்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதோட வந்தேன். நான் உங்க படத்தை செதுக்கி வைப்பாங்க பார்த்தா நம்மளே செதுக்கி வச்சாங்க.